பிள்ளையார்பட்டி ஸ்ரீ கற்பக பிள்ளையாரை வணங்குகிறேன். ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனி பெயர்ச்ச ராகுவே கேதுவே நமோ நமக. நமது வாழ்க வளமுடன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ டிஎஸ் மோகன்ராவின் அன்பான வணக்கம், வாழ்த்துக்கள். நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல தான் செப்டம்பர் மாத பலன்கள் பார்க்க போகிறோம். இந்த செப்டம்பர் மாதத்தில் கிரகங்கள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கிறாரு, செவ்வாய் பகவான் மிதுன வீட்டில் இருக்கார், கேது பகவான் கன்னி வீட்டில் தான் வழக்கம் போல் பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சூரியன் 17ஆம் தேதி சிம்ம வீட்டிலேருந்து கன்னி வீட்டுக்கு வருவார். 17ஆம் தேதி சிம்ம வீடு சொந்த வீட்டில் ஆட்சியாக இருந்தவர் 17ஆம் தேதி புதன் வீட்டுக்கு வர்றாரு. வரும்போது அந்த சூரியன் இருக்கும் வீடு புதனுடைய வீடு, அவருடைய நண்பர் வீட்டுக்கு வர்றாரு. புதன் பார்த்திங்கன்னா 20ஆம் தேதி அவரும் சொந்த வீட்டுக்கு வர்றாரு. புதனுக்கு அது சொந்த வீடு, ஆட்சி வீடு, உச்ச வீடுன்னு சொல்கிறது. கேது பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் அங்கேயே பயணம் பண்ணிகிட்டு இருக்காரு. சுக்கிர பகவான் நீச்ச வீட்டிலேருந்து 20ஆம் தேதி துலாம் வீட்டுக்கு வர்றார். துலாம் வீடுங்கிறது சுக்கிர பகவானுக்கு ஒரு ஆட்சி வீடு, சுய வீடு, அவருடைய சொந்த வீடு. சனி பகவான் ஆல்ரெடி எப்பவும் போல் கும்ப வீட்டில் தன்னுடைய ஆட்சி வீட்டில் மூல திரிகோணத்தில் வலுவாக இருக்கார். ராகு பகவான் தன்னுடைய பயணத்தை மீன வீட்டில் நடத்திக்கிட்டு இருக்கார். இதுதான் இந்த மாதத்தில் கிரகங்களுடைய நிலைமை. இந்த மாதத்தில் விசேஷங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சதுர்த்தினா விநாயகருக்கு பிறந்த நாள், விநாயகருக்கு விழா, எப்படி வேணாலும் சொல்லலாம். நம்ம இல்லங்கள்லையும் சரி, நம்ம இருக்கிற ஊர்லேயும் சரி, ஒரு சில ஊர்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2-3 விநாயகர் இருப்பார் ஒரு தெருவிலே, ஒரு ஊருக்குள்ளேயே. விசேஷமான விநாயகர் கோவில் அப்படின்னா நம்முடைய பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 மாத திருவிழா நடக்கும். தேரோட்டம், அன்னதானம், காவடிகள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளையார்பட்டியில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசேஷம் விநாயகருக்குன்னா பிள்ளையார்பட்டி தான். அங்கே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் இருக்கிற மக்கள் வந்து போவாங்க. அது மாதிரி உலக நாட்டு தலைவர்களும் வந்துட்டு போவாங்க. அப்படி ஒரு சுயம்பாக வந்த விநாயகர் கற்பக விநாயகர் பிள்ளையார்பட்டி. அதே மாதிரி நம்முடைய திருச்சியில் மலைக்கோட்டை பிள்ளையார், அவர் ரொம்ப விசேஷமான பிள்ளையார். தமிழ்நாட்டில் அங்கேயும் வெகு சிறப்பாக இருக்கும். பாண்டிச்சேரியில் மடக்குள விநாயகர், இன்னும் பல ஊர்களில் விசேஷமான கோவில்கள், விநாயகருக்குன்னு தனி கோவில் இருக்குது. ஏன் ஒவ்வொரு வீட்லேயும் அன்றைய தினம் விநாயகர் சிலையை கொண்டாந்து வச்சு அர்ச்சனைகள், அபிஷேகங்கள் செஞ்சு விழா கொண்டாடுவாங்க. அப்படி கொண்டாடக்கூடிய நாட்டு மக்கள் அனைவருக்கும் நம்ம சார்பாக, நம்முடைய யூடியூப் சார்பாக அனைவருக்கும் அன்பான அந்த விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நேயர்கள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கம் போல தான் உங்களுக்கு இந்த சேனல் இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் உறவினர் நண்பர்கள் சொல்லுங்கள். நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த ப்ரோக்ராம், இந்த நிகழ்ச்சிங்கிறது ஒரு பொது பலன் தான். செப்டம்பர் மாதம் 12 ராசிக்கும் தனித்தனி வீடியோ எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலன் மட்டுமே. இது உங்கள் சொந்த ஜாதக பலன் இல்லை. சொந்தமாக உங்கள் ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு பலன் வேணும் அப்படின்னா கீழே இருக்கிற என் நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், ஜாதகம் பார்க்கலாம். மறுபடியும் குரு பகவான் ரிஷப வீட்டில் இருக்கார். நான் சொன்ன மாதிரி இதில் என்ன விசேஷம், அந்த மாதம் சிறப்பு அப்படின்னா, கன்னி வீட்டில் புதனும் சூரியனும் ஒன்றா இருக்காங்க. நண்பருடைய வீட்டில் புதன் உச்சம் அப்படின்னா கணக்கு, கணிதம், ஆடிட்டிங், எண்கள், இது சம்பந்தமான துறையில் இருக்கிறவங்களுக்கு, தகவல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு, டைரக்ஷன் பண்ணுறவங்களுக்கு, எழுத்து துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. அதே மாதிரி அரசு சார்ந்த விஷயங்களை எதிர்பார்க்குறவங்களுக்கும் சிறப்பு. ஏன்னா ஆவணி மாதமும் அரசு சார்ந்த விஷயங்கள், பதவி உயர்வு, வேலைவாய்ப்பு, தேர்வுகள், இதெல்லாம் வெற்றி அடையும். கன்னி வீட்டுக்கு சூரியன் வந்தாலும் அவர் நண்பர் வீட்டுக்கு வந்ததுனால அதுலேயும், ஏன்னா காலப்புருஷனுக்கு 6ஆம் வீட்டில் சூரியன் இருக்கும்போது, அதுக்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது அரசாங்க விஷயங்கள் வெற்றியாகும் உங்கள் ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி. அடுத்து இன்னொரு விசேஷம் என்னென்னா, சுக்கிரன் சொந்த வீட்டில் இருக்கார். காலப்புருஷனுக்கு 7ஆம் இடம் சுக்கிரன். அந்த சுக்கிரன் களத்திர காரனும் சுக்கிரன் தான். அப்போ 7ஆம் வீட்டில் ஆட்சியாக இருக்கும்போது
அப்போ இந்த மாதம் என்ன ஆகும்? ஆவணி, செப்டம்பர், ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி வரைக்கும் திருமணங்கள் நிறைய நடக்கும். யாருக்காவது திருமணம் லேட் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது அக்யூரேட்டாக வேணும்னா உங்கள் சொந்த ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி நடக்குதான்னு பார்த்துக்கணும். இன்னொன்று என்னென்னா, சனி பகவான் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கார். அப்போ தீர்ப்புகள், கோர்ட்டில் நீதிமன்றங்கள் நடக்கிற தீர்ப்புகளுக்கெல்லாம் நல்ல நியாயமான, நேர்மையான, சரியான தீர்ப்புகள் வெளிவரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராகு பகவான் மீன வீட்டில் இருக்கிறதுனால அவர் அந்த நீர் வீட்டில் பயணம் பண்ணுறதுனால, ராகு அப்படின்னா வாயு, காற்றுக்குள்ள கிரகம் சனி அவர் ஆட்சியாக இருக்கிறதுனால ஒரு சில இடங்களில் காற்று சம்பந்தமாக அல்லது நீர் சம்பந்தமாக பாதிப்புகள் நடந்திருக்கும் அல்லது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் பொதுவாக இந்த மாதம் சிறப்பு. செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ், அந்தஸ்துன்னு சொல்கிற இடத்துல செவ்வாய் இருக்கார். பொதுவாக 3ஆம் இடத்துல, காலபுருஷனுக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது விளையாட்டு வீரர்களுக்கு நல்லது, அரசியல்வாதிகளுக்கும் நல்லது, அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்லது. அடுத்து இந்த குரு பகவான் கன்னி வீட்டையும் விருச்சக வீட்டையும் மகர வீட்டையும் பார்க்கறதுனால கன்னி ராசி, விருச்சக ராசி, மகர ராசிக்கு சிறப்பான பலன்கள் இருக்கும். இப்படி நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஓம் நமச்சிவாய. இப்போ நாம் சிம்ம ராசியை பார்ப்போம். சிம்ம ராசி அப்படின்னா பவர்ஃபுல் வீடுன்னு அர்த்தம். காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு. 5ஆம் வீடு தான் காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு, ஒரு உயர்வான வீடு. அதுக்கு அதிபதி சிம்மம், சிம்மத்துக்கு அதிபதி சூரியன், சிம்ம வீட்டுக்கு அதிபதி சூரியன். ரைட். இந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசிக்கு எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, ராசிநாதன் அவருக்குள்ள கிரகம் சூரியன் அவருக்கு 2ஆம் இடத்துல வலுவாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார். ராசிநாதன் சூரியன் அவருக்கு 2ஆம் இடத்துல நல்லா இருக்கார், வலுவாக இருக்கார், ஸ்ட்ராங்காக இருக்கார், நட்பு பெற்று இருக்கார். அடுத்து இங்கே யார் இருக்கா? புதன் இருக்கு. புதன்னா யார்? இவருக்கு சிம்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி, பணத்தை கொடுக்குறவர். சிம்ம ராசிக்கு குடும்பத்தை அமைச்சு கொடுக்குறவர். அப்புறம் இவர் யார்? 11ஆம் வீட்டு அதிபதி, லாபாதிபதி. லாபாதிபதி, தனஸ்தானாதிபதி, ரெண்டும் சிம்மத்துக்கு யார்? புதன் தான். அவர் எப்படி இருக்கார்? 2ஆம் இடத்துல பவர்ஃபுல்லாக இருக்கார், ஆட்சியாக இருக்கார், மூலத்திரிகோணமாக இருக்கார், உச்சமாக இருக்கார், பலமாக இருக்கார். அப்போ செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து இந்த மாதம் முழுவதும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பணம் வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் செய்கிற தொழிலுக்கு தகுந்த மாதிரி, நீங்கள் செய்கிற வேலைக்கு தகுந்த மாதிரி. அது மட்டும் இல்லை, உங்கள் ராசிநாதன் சூரியனும் அங்கே இருக்கார். அப்போ உங்கள் சிந்தனை ஃபுல்லாக அப்படி இருக்கும், இரவு பகலாக பணம் சம்பாதிக்கிறதுலே இருக்கும், நல்ல விஷயத்தில் சம்பாதிக்கிறதா இருக்கும், அதில் சேமிப்பும் இருக்கும். ஏன்? புதனோடு சேரும்போது புத்தியை பயன்படுத்தி சேமிப்பு இருக்கும். அது மட்டும் இல்லை, சூரியன்னா அரசாங்கம், புதன்னா புத்தி. அப்போ செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்க்குது. அப்போ அரசு துறையில் இருக்கிறவங்க, மத்திய அரசாங்கத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் சிறப்பு. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அல்லது வாயால் பேசி தொழில் பண்ணுறது எது? அங்கே கேது பகவான் இருக்கார். 2ஆம் இடம் பேசுறதுன்னு சொன்னேன், 2ஆம் இடம் தனம் வர்ற இடம்னு சொன்னேன். அப்போ கேதுனா யார்? ஆன்மீக சொற்பொழிவாளர், கோயில் அர்ச்சகர்களாக இருக்கிறவங்க அல்லது லாயர், கோர்ட்டில் நீதிபதியாக இருக்கிறவங்க அல்லது லாயராக இருக்கிறவங்களுக்கெல்லாம் பேசி தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பு. 2ஆம் இடம்னாலே பேசுறது. வேற யார் பார்க்குறா? உங்களுக்கு சுகஸ்தானாதிபதியும் செவ்வாய் தான், 9ஆம் வீட்டு அதிபதியும் செவ்வாய் தான். அவர் ராசிக்கு 11ல் இருக்கார். 11ல் லாபத்தில் இருந்தாலே செவ்வாய்னால யோகம்தான். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு லாபாதிபதி, பாக்கியாதிபதியாக இருக்கார். 5ஆம் உங்கள் பாக்கியாதிபதியாக இருந்து அந்த செவ்வாய் லாபத்தில் இருந்து 11ஆம் இடத்துல இருந்து 4ஆம் பார்வையாக 2ஆம் இடத்தை பார்க்குறார். பாருங்க, இப்போ செவ்வாய்னால வேற இந்த மாதம் யோகம் வரப்போகுது. செவ்வாய்னா யார்? நம்ம ஏற்கனவே சொன்னோம், எலக்ட்ரிக்கல், சிகப்பு நிற பொருட்கள், சங்க காலவா, கட்டிடங்கள், இது சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நிறைய பணம் வரும். அடுத்து ஏற்கனவே 2ஆம் இடத்தை பணம் கொடுக்குற இடத்த யார் பார்க்குறா? குரு பார்த்துக்கிட்டு இருக்காரு, ஆல்ரெடி பார்த்துக்கிட்டு இருக்காரு. எப்போவுமே குரு 2ஆம் இடத்தை பார்க்கும்போதெல்லாம் பணம் வரும். எப்படியோ உங்கள் தேவைக்கு தேவையான பணம் வந்துடும். 2ஆம் வீட்டு கிரகம் உச்சமாக இருந்து, அந்த புதன் உச்சமாக இருந்து, நீங்களும் அங்கே போய் இருந்து குரு பார்க்கும்போது
போன மாதத்தோட அதுக்கு முந்தின மாதத்தோட இந்த மாதம் அதிகமான பணம் வரும். இந்த மாதம் தீபாவளியை நல்லா கொண்டாட போகிறது யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க தான். சரி, 4ஆம் வீட்டு கிரகம் செவ்வாய் சொன்னேன். 4ன்னா என்ன? இடம், பூமி, வண்டி, வாகனம். அந்த கிரகம் எங்கே இருக்குது? ராசிக்கு 11 இருக்குது. திரும்ப எங்கே பார்க்குது? உங்கள் ராசிநாதனை பார்க்குது. அப்போ புதுசாக சொத்து வாங்கலாம், இல்லை ஏற்கனவே இடம் இருந்தால் வீடு கட்டலாம். புதன்னா டோட்டல் பிளாட்டு, பெரிய இடம். செவ்வாய்னா யார்? அதை பிளாட்டாக போட்டு வைக்கிறது. அப்போ ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க பெரிய பூமியை சொத்தை வாங்கி அந்த சொத்தை பிளாட் போட்டு வைக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் சிறப்பு. எப்படி இருந்தாலும் தனஸ்தானத்தை குரு பார்க்குது. குரு 4ஆம் இடத்தையும் பார்க்குது. 4ஆம் இடம் தான் சொத்துன்னு சொன்னேன், 4ஆம் இடம் வீடுன்னு சொன்னேன், 4ஆம் இடம் வண்டி வாகனம், 4ஆம் இடம் தான் உங்கள் அம்மா. உங்கள் அம்மானால லாபம் உண்டு. ஏன்னா அம்மா எங்கே இருக்காங்க? 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்காங்க. அவங்க எங்கே பார்க்குறாங்க? தனஸ்தானம். அப்போ குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வலுவாகுது, பேசி தொழில் பண்ணுறது வலுவாகுது. மொத்தத்தில் ஒரு மனிதனுக்கு தேவை பணம். இந்த தனஸ்தானத்தை யார் பார்க்குறா? உங்கள் ராசிநாதன் சூரியனையும் குரு பார்க்குறாரு, தனஸ்தானாதிபதி புதனையும் குரு பார்க்குறாரு. செவ்வாய் தனஸ்தானத்தை பார்க்குது, உங்கள் ராசிநாதனையும் பார்க்குது. யோகங்கள் கொட்டி கிடக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க? 7ஆம் வீட்டில் சனி பகவான் இருக்காரே, கண்டச்சனியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். கண்டச்சனிங்கிறது உண்மை தான். ஆனால் 7ஆம் வீட்டு கிரகம் ஆட்சியாக இருக்கும்போது வரக்கூடிய மனைவினாலேயோ அல்லது ஏற்கனவே திருமணம் இருந்தால் அந்த மனைவினால் யோகம் உண்டு. 7ஆம் இடம்னா பார்ட்னர். உங்களுடைய பார்ட்னருக்கும் உங்களுக்கும் நல்ல உறவு இருக்கும், அவங்க மூலியமாக நல்ல லாபம் இருக்கும். 7ஆம் இடம்னா நீங்கள் அரசியல்வாதியாக இருந்தால் ஓட்டு போடுற மக்கள். 7ஆம் இடம் தான் நீங்கள் எங்கெல்லாம் போய் என்னென்ன தொடர்பெல்லாம் வைக்கிறீங்களோ அதுதான் 7ஆம் இடம். அப்போ அவங்க மூலியமாக உங்களுக்கு வருமானம் உண்டு. 8ஆம் இடத்துல ராகு இருக்கும்போது திடீர் யோகம் உண்டு, திடீர் விரயமும் உண்டு. அப்போ அதை உங்கள் ஜாதகத்தில் சொந்த தசபுத்தி நல்ல தசபுத்தி நடந்தால் பாதிப்பு இல்லை. 3ஆம் இடத்துல சுக்கிரன். பொதுவாக 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது, ஆனால் உங்களுக்கு மற்ற கிரகங்கள் நல்லா இருக்கிறதுனால பெரிய பாதிப்பு இல்லை. 6ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கும்போது இவ்வளோ பணம் வரப்போகுது. அப்போ இந்த கடன் குறையாதா? கண்டிப்பாக குறையும். ஆக கடன் குறையுது, வியாதி குறையுது, மிகப்பெரிய ஒரு மாற்றம், நல்ல மாற்றம் இருக்கும். ஆன்மீக பயணம் மேற்கொள்ளுவீங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது, சுக்கிரன் 3ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கிறதுனால சிறுதூர பயணங்கள் வெற்றியடையும். சிம்ம ராசிக்கு எப்போவுமே ஆவணி மாதமும் சரி, புரட்டாசி மாதமும் சரி வெகு சிறப்பான மாதம். இந்த மாதம் மேலும் வெற்றியடைய சிவன் வழிபாடு பண்ணுங்க, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க, இந்த மாதத்தை கொண்டாடுங்க. சிம்ம ராசிக்கு 20ஆம் தேதி 21ஆம் தேதி சந்திராஷ்டமம் இருக்குது. அந்த நாட்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. பேங்க் டீலிங் உள்ளவங்க, வரவு செலவு வச்சுருக்கவங்க, ஃபைனான்ஸ் நடத்துகிறவங்க, ஏல சீட்டு நடத்துகிறவங்க. ஏன்னா புதன் தான் சீட்டு நடத்துறது. ஏல சீட்டு, நகை சீட்டு, தீபாவளி சீட்டு, இது மாதிரி நடத்துகிறவங்க யார்? புதன். அப்போ அவங்கெல்லாம் இந்த மாதிரி பணம் நிறையா வரும். ஆனால் நான் சொன்ன அந்த நாட்களில் சந்திராஷ்டமம் கவனமாக இருங்க. நான் சொன்ன மாதிரி சிவன் வழிபாடை பண்ணுங்க, இந்த மாதத்தை கொண்டாடுங்க. ஓம் நமச்சிவாய.